ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆட்டு ஈரல் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் 2 வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 2 பச்சை மிளகாவை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். இது போல் நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயும் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். கூடவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த வெங்காய விழுதை சேர்த்துட்டு கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துட்டு வெங்காயத்துடைய பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காய விழுது நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் வதங்கி வந்துருச்சு. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். நம்ம முதல்ல இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டோம்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அடி பிடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சீக்கிரமாக வெங்காயத்தை வதக்காமலே மற்ற பொருளெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் வெங்காய விழுது பச்சை மணத்தோடவே இருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்குனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிட்டு இப்போது மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இப்போது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலாலாம் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா மட்டன் ஈரல் சேர்த்துக்க போகிறேன். ஆட்டோடைய ஈரல் 1/2 கிலோ நான் வாங்கி வச்சுருக்கேன். தண்ணியில் நல்லா கழுவிட்டு இப்போ தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஈரலை சேர்த்துக்கிறேன். இந்த மசாலோட சேர்த்து ஈரலை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஈரலை நல்லா வேக வைக்கணும். மட்டன் ஈரல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது. நம்ம வறுவல் தான் பண்ணுறோம், அதாவது ஃப்ரை தான் பண்ணுறோம். நம்ம ஈரல் ஃப்ரை கொஞ்சமாக தண்ணி ஈரல் முழுகிற வரைக்கும் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். குறைஞ்சது ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு டைம் எடுக்கும் ஈரல் வேகிறதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சேர்த்துருந்த தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிட்டு அதே சமயம் ஈரலும் நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், ரொம்பவே ட்ரையாக வந்துருச்சு. இந்த மாதிரி ட்ரையாக வர வரைக்கும் நீங்கள் குக் பண்ணிக்கணும். தண்ணி மட்டும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டா குக் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். கடைசியாக இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு 2யும் கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரொம்பவே டேஸ்டியாக மட்டன் ஈரல் வறுவல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது போல் நீங்கள் உங்களுடைய வீட்டில் மட்டன் ஈரல் ஃப்ரை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.